டெய்லி இட்லி, பூரி, தோசை இந்த மாரி எதுவுமே சாப்பிடாம நீங்க வந்து சாம்பார் ரவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஃபுட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இங்க 1 கப் வந்து சாம்பார் ரவ வந்து எடுத்திருக்கேன். பேருக்கு தேவையான அளவு தான் நான் இங்கே காமிக்கிறேன். குடமிளகா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. குடமிளகா, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இந்த மாரி என்ன வேணாலும் நீங்க போடலாம். நான் இங்க வந்து இந்த ஐட்டங்கள் தான் வந்து நான் போட்டிருக்கிறேன். 1 கப்பில் வந்து சம்பா ரவை எடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி நீங்கள் வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து நல்லா வணக்கணும். ஸோ வணக்கினதுக்கப்புறம் தக்காளி இருந்துச்சுன்னா தக்காளியை போட்டு வணக்கிடுங்க. தக்காளி போட்டு வணக்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா போடுறதுனா போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள் போடுறதுனா கூட மிளகாத்தூள் போட்டுடலாம். அதில் வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அந்த 1 கப்புக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த சம்பா ரவை தூக்கி உள்ளே போட்டுங்க. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்ற சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி உடனே சம்பா ரவை போடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த 2 கப் தண்ணியே போதும். அதிலேயே வெந்துடும். மினிட்ஸ்லேயே வந்து அது பாயில் ஆகி வந்து நம்ம சம்பா ரவை இந்த பக்கத்துக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டியாக வந்து சாப்பிடுங்க. நான் போடலான்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். பட் வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு மொபைல்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து இமேஜஸ் போட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டியாக வந்து இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் பதிவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.